சொந்த காணியில் மீண்டும் சுதந்திர வாழ்க்கை எப்போது? கேப்பாபுலவில் நில மீட்பு போராட்டத்தில் 19 நாளாகவும் ஈடுபட்டுள்ள மக்களின் ஒரே கேள்வி இதுவாகும். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாபிலவு மக்கள் கடந்த 1ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்தனர். முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும். இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர். எங்களால் இயலுமான வரையில் நாங்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்கெங்க இதுல வெளிநாட்டு சக்திகளுக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லி அவர்களை தெரியப்படுத்துகின்றோமோ அது எங்களுக்கு நன்மை தரும் என்று நான் நினைக்கின்றேன். எடுத்து காட்டிய விடயங்களை எங்களோடு வந்த கனடா நாட்டு ஒன்டாரியோ நகரபிதா இவற்றையெல்லாம் மக்கள் கூறியதை கேட்டிருக்கின்றோம். நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நேராக வந்து அவற்றை பார்த்ததன் பிற்பாடு உண்மையிலேயே இவ்வாறு நடக்கின்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் தெரிய வந்திருந்தோம். உரிய நடவடிக்கை எடுப்போம் எங்களால் முடியுமான வரையில் என்று அவர் சொல்லுகின்றார். அரசாங்கம் எப்படி என்றான தங்களுடைய ராணுவத்தை இருக்கும் இடத்திலேயே தொடர்ந்து வைத்திருக்கத்தான் பார்க்கின்றது. மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் நாங்கள் எங்களுடைய கடமை